ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். தீபாவளி பண்டிகைக்கு அதிரசம் முறுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சுயம் ரொம்பவே முக்கியமான ஒரு ரெசிபி. அந்த சுயம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இது 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. ஊறினதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைக்காமலும் வேக வைக்கலாம். ஊற வைக்காமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் வச்சு வேக வைக்க வேண்டியிருக்கும். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். குக்கர் பாத்திரத்துக்கு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 7 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகட்டும். நான் 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சேன். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மொத்தம் 3 விசில் வச்சேன். பாருங்கள், பருப்பு இப்படி எடுத்துகிட்டு கையில் நசுக்குனா நல்லா நசுங்கும். அந்த அளவுக்கு வேகணும். பாருங்கள், அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால பருப்பு நல்லா நசுங்கும். பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கையில் எடுத்துகிட்டு நசுக்கணுன்னா நசுங்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். சுயம் செய்கிறதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போதும். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினாலே போதும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஓரளவுக்கு வறுபட்டாலே போதுங்க. நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. நான் லேசாக தான் வறுத்துருக்கேன். நெய்யில் இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. நான் வெல்லம் சேர்த்து விட்டுறேன். நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் அப்படியே சேர்த்து விட்டுறேன். 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோம், அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்தில் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா உருகிட்டு தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப நெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பை இப்போ சேர்த்து விட்டுறேன். கடலைப்பருப்பில் தண்ணி எனக்கு ரொம்ப இல்லைங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. நான் அப்படியே சேர்த்துட்டேன். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் வெல்லம் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க. கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா நசிச்சு விட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக சுருண்டு வந்துடும். இது மாதிரி நல்லா திக்காக தான் நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம செய்ய முடியும். இது சரியாக இருக்கும். இந்த பதம் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துரும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண பூரணம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுயம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த சைஸில் பிடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சுயம் செய்யறதுக்கு இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேல் மாவு கரைச்சிக்கலாம். மேல் மாவு கரைக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு 3/4 கப்பு எடுத்தோம், தேங்காய் துருவல் 1/2 கப்பு எடுத்தோம், மொத்தம் 1/4 கப்பு நம்ம எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு தான் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணணும். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடையே ஒரு பதம் இருக்கும், அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மேல் மாவு பிடிக்கலன்னா நீங்கள் இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சாதாரணமாக தீபாவளி அன்றைக்கி, நோன்பு அன்றைக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க வீட்டில். நீங்கள் அதை கூட மேல் மாவாக பயன்படுத்திக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மைதா மாவு பிடிக்காது, அதனால் அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை நான் கரைச்சி எடுத்துட்டேங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுடைய பதம் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி மாவும் இருக்கக்கூடாது, தோசை மாவும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பதமாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பூர்ணத்தில் ஒட்டாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் மாவு மேலே ரொம்ப கனமாக தெரியும். அதனால் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பூர்ணத்தை ஒன்று ஒன்றா நினச்சி நம்ம எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சுயம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த போல் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் மாவில் இந்த சுயம் உருண்டையை எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாவை அள்ளி ஊற்றி மேலே பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் எடுத்து போடலாம். இன்னொன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சுயம் ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இதில் கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்துச்சுனாலே போகிறோம். ஏற்கனவே நம்ம பூரணம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். மேல் மாவு மட்டும்தான் வேகணும். இப்போ எடுத்துக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க, அதுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சுயமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுயம் ரெடி ஆயிடுச்சுங்க. தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி சுயமும் ரொம்ப ஸ்பெஷலு. தீபாவளி அன்னைக்கு இல்லைனா நோன்பு அன்னைக்கு கண்டிப்பாக அந்த சுயம் ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுயம் ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. சில பேர் தீபாவளிக்கு செய்வாங்க, சில பேர் நோம்புக்கு செய்வாங்க. இந்த சுயம் இது சுசியம் சொல்லுவாங்க, சுயன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பெயர்கள் இருக்குங்க. ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.